ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திடுதிப்புன்னு கடந்த 2 நாட்களாகவே என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது படுபயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் கால் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் கால் வந்துட்டு குஷி ஆனந்த் மாவட்ட செயலாளர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதில் கிட்டத்தட்ட 98 மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா கூட்டணிக்கு போய் தான் ஆகணும், நம்ம எதிர்பார்த்த எந்த கட்சியுமே நம்ம கூட கூட்டணிக்கு வரல அப்படின்றதுனால என்டிஏ அலைன்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். ஒரு 50 to 60 தொகுதிகள் பிளஸ் நம்ம தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற டிமாண்டை வச்சு திமுக வந்துட்டு நம்ம வீழ்த்திடுவோம். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான கட்சியாகவும் உருவெடுத்துருவோம். அதுக்கப்புறமா வரக்கூடிய எலெக்ஷன் 2031 இருக்கு இல்லையா, அப்ப வந்துட்டு நம்ம தனிச்சு நின்று ஆட்சியை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஐடியாவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு நெருங்கிய தரப்பை வச்சு வந்துட்டு பார்த்தோம்னா எப்படியாவது அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக படுபயங்கரமான முயற்சியில இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ இதுக்கு விஜய் கிட்ட இருந்து எந்த விதமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வராததுனாலதான் டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லி சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகுங்க அப்படின்ற சம்மனையும் அனுப்பிச்சிருந்தாங்க. விஜயும் டெல்லியில முகாமிட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாஜகவினுடைய அழுத்தம் விஜயை படிய வைக்குமா, அதை தாண்டி தாவேக்கா என்டிஏவோட கூட்டணி சேர்றது அப்படின்றது தாவேக்காவுடைய எதிர்காலத்தை என்ன மாதிரி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சப்பயே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற முழக்கத்தோட தான் வந்தாங்க. ஸோ அவங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி அரசியலுக்கு ரெடி அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்திருந்தாங்க. அவங்க வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, அவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற டிமாண்ட் தான். ஸோ அவரை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்குனீங்க அப்படின்னா எங்க கூட யாரெல்லாம் கூட்டணிக்கு வரீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அமைச்சரவையிலேருந்து நிர்வாகத்திலேருந்து எல்லாத்துக்குமே பங்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதை அதிமுக திமுக டெஃபினட்டா ஏற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு அங்க ஸ்டாலினும் இங்க எடப்பாடி பழனிசாமியும் தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அப்படின்றது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். பட் நடுவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, மதிமுக பாமக அதை தாண்டி விசிக, இந்த மாதிரியான கட்சிகளுடைய மைண்ட் செட் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன் காங்கிரஸ் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவோட அலைன்ஸ் வைக்க போகுது அப்படின்லாம் பரபரப்பா பேசப்பட்டது. கடைசி நிமிஷத்துல கை நழுவி போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச யாருமே நம்ம கூட கூட்டணி அப்படின்றதுக்கு வரல. இனிமேல் கூட்டணிக்கான கதவுகள் அப்படின்றது மூடப்பட்டுருச்சு அப்படின்றது தாவேக்காக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் சரி ஓகே, நம்ம வெற்றியோ தோல்வியோ தனிச்சு நின்று பார்த்துக்கலாம், மக்கள் கிட்ட முடிவை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விஜய் நினைச்சாலும் விஜயையும் விஜயனுடைய கட்சியான தாவேக்காவையும் பாஜக விடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜக விஜய்க்கு கொடுக்கறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று எங்க கூட நிற்கணும், இல்லைன்னா அரசியல் களத்தை விட்டு தூரமா போய் நிற்கணும். இந்த நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓட்டை பிரிக்கிறேன் அப்படின்ற விளையாட்டெல்லாம் விளையாடி மறுபடியும் டிஎம்கேவை தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில உட்கார வச்சிடக்கூடாது அப்படின்றதுல பாஜக ரொம்ப மும்முரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருவேளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி அப்படின்றது வந்தா கூட அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிஎம்கேக்கு தான் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கூட்டணி பலம் அப்படின்றது உடஞ்சு போயிடும். அதனால தாவேக்காவோட காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு பிஜேபி. பட் காங்கிரஸ் திமுகவோட கை கோர்த்ததுனால கூட்டணியை இன்னுமே வலுப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு என்டிஏ கூட்டணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறதுனால தான் இன்னும் தொகுதி பங்கீடோ இல்லை வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்யறதுக்கான வேலைகளோ இன்னும் ஆரம்பிக்காம கூட அப்படியே ஹோல்ட்ல போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி ஓகே, இந்த மாதிரியான கூட்டணி அழுத்தங்கள் அப்படின்றது வருது. ஒரு பக்கம் ஜனநாயகன் பட பிரச்சனை, அதை வந்துட்டு ரிலீஸே ஆக விட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் கரூர் சம்பவத்துக்காக ஆஜராகுங்க அப்படின்ற சம்மனை அனுப்பியிருக்காங்க. என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, மாவட்ட செயலாளர்களோட வாட்ஸ்அப்ல ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அப்போ குஷி ஆனந்த் சார்பில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, வரக்கூடிய
எலெக்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம தனிச்சே நிற்கலாமா இல்லை கூட்டணி வைக்கலாமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு 90க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு தனியாக நின்னோம் அப்படின்னா மக்களுடைய ஆதரவு இருக்கு, ஆதரவு அலை இருக்கு, ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட முதலமைச்சர் ஆயிட முடியுமா, ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு வந்துட்டு நம்ம என்டிஏ அலையன்ஸ்க்கு போனோம் அப்படின்னா திமுகவை தான் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றது உறுதியாயிருச்சு, திமுக தான் எதிரி அப்படின்றது உறுதியாயிருச்சு இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு என்டிஏ அலையன்ஸுக்கு போனோம் அப்படின்னா 50லேருந்து 60 தொகுதிகள் நம்ம தளபதியை துணை முதலமைச்சர் ஆக்கிடுவோம். ஸோ அரைக்கிணறு வந்துட்டு தாண்டின மாதிரி ஆயிடுவது. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம். அந்த 5 வருஷத்துக்குள்ள களவேலைகள் பார்த்து கட்சியும் வழிபடுத்திடலாம். மக்கள்கிட்டயே நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா அடுத்து இவர் முதலமைச்சர் ஆனால் இன்னும் நல்லது பண்ணுவார் அப்படின்ற பிம்பத்தை கட்டமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ புஷி ஆனந்த் அதுக்கப்புறம் வச்ச கேள்வி தான் ரொம்பவே முக்கியமான கேள்வி. இன்கேஸ் நம்ம கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நம்ம கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா உங்களில் பல பேருக்கு, அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னோம்னா ஆரம்பத்திலேருந்து யார் விஜய்க்காக உழைச்சாரோ அவங்களுக்குலாம் பொறுப்புகளும் பதவிகளும் தரப்படும் அப்படின்ற வாக்குறுதியெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம கூட்டணிக்கு போனோம்னா மேக்சிமம் 50லேருந்து 60 தொகுதிகள் தான் நம்ம கேட்க முடியும். அதுலேயும் 45 தொகுதிகள் தான் உறுதியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களில் பலருக்குமே போட்டிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, சிலருக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்ப நாங்கள் எம்எல்ஏ ஆகிறத விட கட்சியை வலுப்படுத்துறதும் கட்சியினுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி தரது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட்சியை வலுப்படுத்துவோம். அடுத்த டைம் இந்த 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வரும் இல்லையா, அந்த எலெக்ஷனில் நம்ம தனியாக நின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வரைக்கும் கட்சியை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் சொன்னதுனால விஜயும் ஆழ்ந்த யோசனையில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் ரிட்டர்ன் ஆகுறதுக்குள்ள என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இணைஞ்சதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் வட்டார பெரும்புள்ளிகள். ஸோ இன்கேஸ் விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சா அது அவருக்கும் அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் நல்லதா கெட்டதா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.